Jinish, welcome to all. சார் தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. சார் உங்களை இன்ட்ரோ பண்ணிட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். ரெக்கார்டிங் ஓகே ஆன் சார். பண்ணிட்டேன் சார். ஓகே சார். வணக்கம். என்னுடைய பேர் பூபதி. நான் கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றியத்தில் ஒரு அரசு பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கேன் நான். இப்போ இந்த கோர்ஸோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா, ஒரு 6 நாட்கள்ல எப்படி ஒரு அழகான ஆங்கில கையெழுத்தை பெறுவது அப்படின்றத இந்த கோர்ஸோட நோக்கம். எப்படி 6 நாள்ல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். விஜய் சாரும் நானும் சேர்ந்து நிறைய வகுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கோம். வெறும் ஜஸ்ட் 6 டேஸ் தான். அதுக்குள்ள உங்களோட கையெழுத்து எவ்வளவு மோசமான கையெழுத்தா இருந்தாலும் அழகான கையெழுத்தா என்னால மாற்ற முடியும். தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு டெமோ கிளாஸ் தான் இன்னைக்கு நானும் சாரும் சேர்ந்து பண்ண போறோம். எப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த 6 நாள்ல என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்ப எழுதி காமிக்க போறேன். நீங்க ஜஸ்ட் கீப் வாட்சிங் மட்டும் பண்ணா போதும். வேற எதுவுமே பண்ண வேணாம். நீங்க நோட் புக்லாம் எழுதலாம் தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கவனிச்சாவே போதும். இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 4 லைன் நோட்டு, பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர். இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள். வேற எதுவுமே தேவையில்ல. கம்பல்சரி எல்லாருமே பென்சில்ல தான் எழுதணும். அந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப தான் பென்னுக்கு வரணும். சரிங்களா? இதுதான் நம்ம கோர்ஸோட டீடைல்ஸ். இப்போ நான் எழுதுறத ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணுங்க. என்ன பண்றேன், ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன கத்துக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே 1. இந்த டே 1ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, வெறும் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் தான் சொல்லி கொடுப்பேன். அந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கோட பேரு ஸ்லாண்டிங் லைன். இந்த மாதிரி. இதுக்கு பேரு ஸ்லாண்டிங் லைன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். முதல் எதுக்காக இந்த ஸ்லாண்டிங் லைன் போடுறோம் அப்படின்னா, சார் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்க முடியுமாங்க சார்? எப்படிங்களா சார்? ஆமாங்க சார். தேங்க் யூ சார். இப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கு. தேங்க் யூ சார். இப்படி வச்சு எனக்கு எழுதுறது கொஞ்சம் சிரமமா உங்களுக்கு இருக்குங்களா சிரமமா இருக்குங்களா? சரி, ஓகே. அப்ப நீங்க எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. நான் காமிக்கிறேன். தேங்க் யூ சார். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கோட பேரு ஸ்லாண்டிங் லைன். அடுத்தது அப்பர் ஹூக். இந்த மாதிரி போடணும். இது அப்பர் ஹூக். இங்க பாருங்க. ஜினிஷ், நீங்க வந்து ஹரிசான்டலா வச்சுக்கோங்க ஜினிஷ் மொபைல. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தெரியும் ஜினிஷ். மொபைல் பாக்குறவங்க வந்து மொபைல் அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தெரியும். தேங்க் யூ ஜினிஷ். என்னோட ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணா கூட உங்களுக்கு பெருசா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்பர் ஹூக். இது வந்து லோயர் ஹூக். இங்க பாருங்க. இந்த மாதிரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கு பேரு தான் ட்ரை ஸ்ட்ரோக் நான் சொல்லுவேன் நானு. இதுக்கு பேரு ட்ரை ஸ்ட்ரோக். ஸ்லாண்டிங் லைன், அப்பர் ஹூக், லோயர். இந்த 3 ஸ்ட்ரோக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா 26 லெட்டர்ஸுமே எழுத போறோம். இது ஃபர்ஸ்ட் டே நம்ம முடிச்சிடறோம். டே செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏல இருந்து எல் வரைக்கும் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏல இருந்து எல் வரைக்கும் நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுறேன்றதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. ஏ பி எப்படி எழுதணும் அப்படின்றத நான் அப்புறமேட்டு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. நீங்க ஜஸ்ட் கவனிங்க. இந்த 3 ஸ்ட்ரோக்கை பயன்படுத்தி நம்ம எழுத போறோம் எல்லாமே. இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல். இதுதான் நம்ம இது வந்து டே ஃபர்ஸ்ட். இது டே ஃபர்ஸ்ட். இது வந்து டே செகண்ட். ஏல இருந்து எல் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். நம்ம டே ஃபர்ஸ்ட்ல பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் பார்க்குறோம். டே செகண்ட்ல ஸ்மால் லெட்டர்ஸ் ஏல இருந்து எல் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்ட் டே வந்து தேர்ட்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எம்ல இருந்து ஜெட் வரைக்கும் நம்ம பார்ப்போம். எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். இதான் டே 3. இப்போ நம்ம டே 1ல இருந்து டே 3க்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்க பாருங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபுல்லாவே நம்ம கத்துக்க போனோம். இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 நாள்ல ஏல இருந்து Z வரைக்கும் நம்ம கத்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் டே 4 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, டே 4 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டர் கலந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தோம். டே 3 வரைக்கும் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ டே 4ல கேபிட்டல் லெட்டர் பார்ப்போம். இங்க பாருங்க, வெறும் லெட்டரா பார்க்காம வேர்டோட சேர்த்து பார்க்க போறோம். அண்ட் பேட், கேட், டாக், ear, fish, G, H, I, J, ஓகே. அடுத்து K, K, அடுத்து L. இப்போ பாருங்க, இப்போ இப்போ டே 4, இந்த டே 4ல நம்ம பாருங்க, ஏல இருந்து A, B, C, D, E, F, G, H, I, J, K, L. இந்த லெட்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம L வரைக்கும் நம்ம டே 4 பார்த்துட்டோம். அடுத்து டே 5 நம்ம பார்க்க போறோம். டே 5ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, M ல இருந்து Z வரைக்கும் பார்ப்போம். இங்க பாருங்க, M, N, O, P, Q, R, S, S, T, U, V, W, X, Y, Z. இந்த மாதிரி நம்ம டே 5ல வந்து எம்ல இருந்து Z வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க, ஒரு 5 நாள்ல நம்ம முழு லெட்டருமே கத்துக்கிட்டோம். எப்படி ஹவு டு ரைட் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ், ஹவு டு ரைட் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஹவு டு ரைட் ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ 5 நாள்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா,
இது இவ்வளவு லெட்டரை பார்த்துட்டோம். நீ ஒரு கேள்வி கேட்கலாம், இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சாத்தியம். இப்படி பயிற்சின்றது எடுத்தோம்னா எதுவுமே சாத்தியம். இது வந்து இது மாதிரி நாங்கள் நிறைய பேட்ச் நாங்கள் நானும் விஜய் சார் சேர்த்து கொடுத்துருக்கோம். நிறைய மாணவர்களோட கையெழுத்து ரொம்ப அழகான கையெழுத்தாவே மாறி இருக்கு. இப்போ நம்ம 5 நாள்ல என்ன பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப், இப்போ நான் ஒரு சும்மா ஒரு வாக்கியமா இந்த 6th டே வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு எப்படி பேராகிராஃபா எழுதுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஏதாச்சும் நான் எழுதுறேன். நான் எப்படி கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் கலந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி. Practice makes perfect. Oh, sorry. Practice makes perfect. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் 6வது நாள் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பேராகிராஃபா நான் எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதோட நம்ம முடிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 1 மந்த் நீங்க தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியா நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்ப நம்மளோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நமக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட அந்த டவுட்ஸ் எல்லாமே அந்த 1 மந்த் ப்ராக்டிஸ்ல சில இடங்கள்ல நமக்கு இந்த லெட்டரோட ஜாயின் பண்ணி எழுதுறப்ப டவுட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்படிதான் நம்ம முடிக்க போறோம். இப்படிதான் டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் நம்ம இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய இப்படிதான் நம்ம கோர்ஸ் இது பண்ண போறோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா பார்க்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். டே ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் 3 ஸ்ட்ரோக் சொல்லி கொடுப்பேன். டே செகண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏல இருந்து எல் வரைக்கும் சொல்லி கொடுப்பேன். டே தேர்டு எம்ல இருந்து ஜெட் வரைக்கும் ஸ்மால் லெட்டர் சொல்லி கொடுப்பேன். டே ஃபோர்த் ஏல இருந்து எல் வரைக்கும் சொல்லி கொடுப்பேன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அந்த கேபிட்டல் லெட்டர்ல வேர்டோட சேர்த்து நம்ம பார்ப்போம். வெறும் நாட் ஒன்லி லெட்டர்ஸ். We should practice the word only. Okay. Then the day 5 வந்து எம்ல இருந்து Z வரைக்கும். ஓகேவா? இதை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டே 6 வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங். நான் சும்மா உங்களுக்கு இதுக்காக ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன். இவ்வளவுதான். இங்க பாருங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்றப்ப உங்களோட கையெழுத்து எவ்வளவு இதே மாதிரி கையெழுத்து எனக்கு வருமா சார் நான் கேட்டா கண்டிப்பா வரும். இங்க பாருங்க. இதே மாதிரி கையெழுத்து. இப்ப நான் வேணா உங்களுக்கு இந்த குரூப்ல நான் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் நான் அனுப்புறேன். நான் கரெக்டா 6 நாள் 7 நாள்ல கத்துக்கிட்ட மாணவர்களோட கையெழுத்து. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நான் ஜஸ்ட் இந்த குரூப்ல நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல எப்படி இருந்த கையெழுத்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேணா நீங்க பாருங்க. இப்ப நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு நான் 2-3 கையெழுத்து நான் அனுப்புறேன். ஜஸ்ட் நீங்க அந்த குரூப்ல பார்க்கலாம். சார் விஜய் சார் ஓ சாரி அதுல சார் விஜய் சாருக்கு நான் அனுப்பிடுறேன். அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அதுல அட்மின் பண்ண முடியல போல் இருக்கு. விஜய் சார் நான் உங்களுக்கு ஒரு விஷயமா 2-3 ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஜினிஸ் இப்போ லிங்க் சென்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. டச் பண்ணி உள்ள வந்துருங்க. அந்த குரூப்ல தான் சார் சென்ட் பண்ண போறாரு. இன்னொரு சொல்றேன் ஜினியஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இப்போ உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஒரு 250+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்துருங்க. இப்போ அந்த குரூப்ல தான் சார் வந்து அந்த பிஃபோர் ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப்டர் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் அதை சார் ஷேர் பண்ணுவாரு. இப்போ சார் இப்போ வித்தின் இந்த 20 மினிட்ஸ்ல சார் ரொம்ப அருமையா இப்போ டெமோ கொடுத்தாரு. சாரோட ஹேண்ட் ரைட்டிங் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, சாரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குங்க உங்க ஃபீட்பேக் கூட நீங்க ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணலாம். சார் இப்போ நீங்க எழுதுனதை காமிச்சிருங்க சார். சார் இப்போ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கத அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்களேன் கொஞ்சம். எனக்கு பர்சனல் அனுப்பிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பர்சனல் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓகே சார். இப்போ டெமோ கிளாஸ் முடிஞ்சோனே நான் ஷேர் பண்ணிடுறேன் சார். முடிஞ்சிருச்சு சார். டெமோ நான் பண்ணிட்டேன். ஓகே சார். நம்ம டீடைல்ஸ் சொல்லலாம் சார். நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காங்க சார்? இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க சார், இவ்வளவுதான். ஆனா நான் வந்து பென்ல எழுதியிருப்பேன் உங்களுக்கு இதுக்காக. நீங்க எல்லாருமே கம்பல்சரி பென்சில்ல தான் எழுதணும். பென்சில் எழுதுறப்பதான் உங்களுக்கு கையெழுத்து ரொம்ப அழகான கையெழுத்து. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கை. சூப்பர்பா இருக்கு சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம்.
பாலா அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பாலா உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 5 பேத்துக்கு மட்டும் வாய்ப்பு தரோம். மத்தவங்கள கிளாஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். ட்ரைனிங் கிளாஸ்ல நீங்க கேட்டுக்கலாம். இன்னும் இன்னும் 1 டே தான் ஜீனியஸ் இருக்கு. மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்க்கு வந்து நான் முழு கேரண்டி ஜீனியஸ். ஏன்னா இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுக்கு. நெறைய குழந்தைகளோட இது நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே. மிக்க மகிழ்ச்சி. ஜீனியஸ் சாரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? உங்க ஃபீட்பேக் அப்படியே ஷேர் பண்ணலாம். அந்த சாட் பாக்ஸ்ல. எக்ஸலென்ட். ஜீனியஸ் கீர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வெரி குட் சூப்பர். நீங்களும் இந்த அளவுக்கு எழுதலாம் ஜீனியஸ். ஏன்னா அவ்வளோ அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா சொல்லிக் குடுத்துருவாரு. ஏன்னா இந்த மாரி நீங்க எழுதும்போது மார்க் அப்படியே வேற லெவல்ல நீங்க அள்ளலாம். உங்க ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். டீச்சர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீனியஸ். வெரி குட். ஜீனியஸ் மீனாட்சி, ஜீனியஸ் ஆருத்ரன், ஜீனியஸ் ரேவதி எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக். ரொம்ப எக்ஸலென்ட், சூப்பர், வெரி நைஸ். எல்லாம் சூப்பரா ஃபீட்பேக் குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் யாரோ உங்களுக்கு பேசணும்னு சொல்றாங்க. அவங்கள அட்மிட் பண்ண பாலா. பாலா உங்களுக்கு நான் அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பண்ணியிருக்கேங்க. நீங்க தமிழ் மியூட் கையெழுத்து பண்ணி இங்கிலீஷ் ஹலோ கையெழுத்து சார். இங்கிலீஷ். சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் என்னன்னா எனக்கு மண்டே டு இப்போ வர மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்கு. சரிங்க. 7 டைமிங் to 9 PM. இது வந்து 6 to 7ங்க ட்ரைனிங் கிளாஸ். புரியுதுங்க சார். என் ஒர்க்கே வந்து 7 மணிக்கு மேல தான் முடியும். ஓ சரி சரிங்க. எனக்கு திருப்பி ஏதாவது அடுத்த வீக் ஏதாவது மாதிரி திருப்பி இந்த கிளாஸ் நடக்குமாங்க சார்? ஏன்னா நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனா எனக்கு புரிஞ்சுது. ஸ்கூல் லைஃப்ல இல்ல. எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் அதே பழையபடி அந்த கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ மாத்திக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா என்னன்னா கிளாஸ் மட்டும் திருப்பி ஏதாவது நடந்துச்சுன்னா சொல்றீங்களாங்க சார்? கண்டிப்பா சொல்றோங்க. ஒரு நிமிஷம் சார். ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பலாமாங்க சார் நம்ம? உங்ககிட்ட ரெக்கார்டிங் வீடியோ இருக்கா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, இருக்குங்களா சார் உங்ககிட்ட? அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல வச்சு மூலமா பிராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்ககிட்ட முன்னாடிலாம் இருக்குல்ல அப்படி சார்? தானே பண்ணிட்டு இருந்தேன். வச்சிருக்கீங்களா? இருக்காங்க இருக்கு சார். சார், என்கிட்ட இருக்கு. 7 நாள் வீடியோ இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்னாங்க சார் உங்களுக்கு கேட்கலாமாங்க சார்? கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. தாராளமா நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க இது பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் கரெக்ஷன் பார்த்துருவேன். நீங்க அதுல இது பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ அப்பா தேங்க்யூ. சொந்த ஊரும் குளித்தல தாங்க சார். ஓ அப்படியா? சரி சரி. ஆமாங்க சார். நேட்டிவே அங்கதான் அப்பாவுக்கு. ஓ சரி சரி. எந்த ஏரியா கொடுத்துருக்கீங்களா? வாக்கியாபாளையம் சார். ஆக இது வைப்புத்தூர் போற வழியில. ஆமாங்க சார். சரி சரி. ஓகே. ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்யூ. அழகா இருங்க சார். இது நீங்க இந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு 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 மாசம் ட்ரை பண்ண இந்த மாதிரி கொண்டு வர முடியுமாங்க சார்? இல்ல எப்படிங்க சார்? ஒரு மாசம் தேவைப்படாது சார். 7 நாள் போதும். இல்ல நீங்க அந்த பெண்ணை பிடிச்சிருக்கிறப்ப பார்த்தேன். அந்த ஸ்டைல தான் பிடிக்கணுமாங்க சார்? அந்த பெண்ணை நீங்க ஆமா பிடிச்ச ஸ்டைலே டிஃபரெண்ட் இருந்துச்சு. இல்ல இல்ல அப்பதான் உங்களால நார்மலா தான் நான் பிடிச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா எழுதுங்க, அவ்வளவுதான். நான் இல்ல அந்த அது எல்லாருக்கும் வந்து நான் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்காங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒண்ணு இங்க பாருங்க. நார்மலா இப்படிதான் எழுதுறேன். ஒருவேளை கேமரால பாக்குறதுனால இப்படி தெரியுது என்னமோ. நார்மலா தான் நான் ஹோல்டு பண்ணிருக்கேன். அது நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா பிடிச்சிக்கலாம். அப்படிதாங்க சார்? ஆமா, எப்படியும் பண்ணி எழுதிக்கலாம். ஆனா எழுதுறப்ப இப்படி ஸ்லாண்டிங்கா எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். நேரா ஓகே ஓகே எழுதக்கூடாது. ஓகே. எழுதாம எனக்கு இந்த என்ன இந்த மாதிரி டவுட்னாங்க சார், இந்த மாதிரி கத்துக்கிறோம்ல, இப்போ வந்து எக்ஸாம் ஹால்ல போய் இந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் பத்துமாங்க சார்? ஒரு இல்ல அது ஸ்டூடெண்டால. உங்களுடைய practice தான் சார். என்னங்க இப்ப சார்? என்னட்ட அது உங்களோட பிராக்டிஸ் தான். கண்டிப்பா பண்ணிடும். இப்போ ஒண்ணு ஓ, இல்ல, அது ஒரு வந்து நிமிஷம் ரெஃபரன்ஸ் போடுறோம். இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் இருங்களேன். இதுல நான் ஷேர் ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு சின்ன ஒரு ஷேர் ஸ்கிரீன் பண்றேன் நானு. இங்க பாருங்க. ஒரு இங்க பாருங்க. ஒரு ம், என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். ஒரு பாப்பா எழுதிருக்கிறது தெரியுதுங்களா? எஸ் சார். தெரியுது சார்.
சார் சார் இந்த எக்ஸலண்டா இருக்கு சார். சூப்பரா இந்த இருக்கு. பொண்ணு வெரி குட். 7வதுல இருந்து 8வது போற பொண்ணுங்க சார். இது போன தடவை என்னோட வகுப்புல படிக்கிற பொண்ணு. போன சூப்பர் தடவை சூப்பர். ஹேண்ட் ரைட்டிங் ஆங்கில கையெழுத்து போட்டியில டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். இந்த பொண்ணோட பேப்பரை எடுத்து பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் எழுதும். சூப்பர் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த வாழ்த்துக்கள் மாதிரி சார். இது வந்து தொடர்ச்சியான பிராக்டிஸால தான் சார் வரும். நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 1 மந்த் போதும், அதிகபட்சம் 1 மந்த். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்படியே பழகிடும். சூப்பர் சூப்பர் சார். அதனால சார் நிறைய பேரண்ட்ஸ் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க சார் நிறைய தடவை. இது கிளாஸ் வந்து ஒரு முடிஞ்சதுக்கு 8வது அப்புறம் குழந்தைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படி சொல்லி. சார். நீங்க இப்ப இதுக்கு நீங்க 8வது சொல்றீங்க சார். இங்க பாருங்க, இந்த இது பாருங்களேன், நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. எப்படி இது வந்து ஒரு 15 வயசு பையனோட கையெழுத்து. மேல அவனோட கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க, கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஃபோர் கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ். ஆமா சூப்பர் சார். சூப்பர் சார். மேல இருக்கிறது பிஃபோர், கீழே இருக்கிறது ஆஃப்டர் பாருங்க. எக்ஸலன்ட் சார். இங்க எக்ஸலன்ட் பாருங்க, சார். இங்க பாருங்க, இந்த handwriting பாருங்க. இல்ல ரொம்ப சார் மோசமா தான் வேற லெவல் எழுதிருக்காங்க. சார். வாழ்த்துக்கள். சூப்பர் இந்த ஒன்னே ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. அது ஆக்சுவலா ஒரு 2வது படிக்கிற பொண்ணு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு அற்புதமா எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வச்சு காமிக்கிறாருங்க. இந்த பொண்ணு ஒரு 2வது படிக்குது தான் சார் படிக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் சார். செகண்ட் சூப்பர் ஸ்டாண்டர்ட் சார். பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நீங்க காரணம் மிக ஆர்வம் சிறந்த தான். சேவை பண்றீங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப மிராக்கலா இருந்துச்சுங்க சார். இங்க பாருங்க, எவ்வளவு 2வது படிக்கிற பொண்ணு எவ்வளவு அழகா எழுதிருக்குது பாருங்க. அதான் சார் என்னால ஏஜ் நம்பவே பாருங்க. முடியல. ஆனா சொல்லி கொடுக்கறது மாதிரி இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன் நானு. ஜஸ்ட் 7 வயசுல இந்த அளவுக்கு பெரிய விஷயம். சூப்பர் சார். ஆமாங்க சார். இந்த பாருங்க, இது வந்து ஒரு அதான் 8வது படிக்கிற சார். ஓ சூப்பர் சூப்பர். சரி நம்ம இது கிளாஸ் ஏஜ் என்ன சார்? எந்த ஏஜ்ல இருந்து சார் கலந்துக்கலாம் 8 ட்ரைனிங்ல? வயசுக்கு 8 வயசுக்கு மேலங்க சார். ஓகே சார். ஃப்ரம் செகண்ட் இது- ஸ்டாண்டர்ட்ல இருந்து கூட கலந்துக்கலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆமா சார். செகண்ட் ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் போயிருப்பாங்களா சார்? செகண்ட் டு தேர்ட் போறவங்க. செகண்ட் டு 3rd போறவங்க ஓகே சார். சரியா இருக்கு. ஏஜ் வந்து நோ ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் எந்த வயசு? அபோவ் 8 இயர்ஸ்னு வச்சுக்கோமே. எபோவ் 8 அந்த பெரியவங்களும் ஆமா, கத்துக்கலாம். பெரியவங்க தாராளமா கத்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இது மாதிரி தாராளமா நல்லாவே பண்ணலாம் சார் நம்ம. ஓகே சார். ரொம்ப சரிங்களா? நன்றி இந்த சார். சார் காட்டுங்க வேற காட்டுங்க. யாராச்சும் ஷேர் ஸ்கிரீன் காட்டுங்க. கிளியரா இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு அம்மா வந்து அவங்க டாக்டர், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னோட குழந்தைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து கத்துக்கிட்டாங்க. இருங்க காமிக்கிறேன் நானு. அது சூப்பர் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் கத்துக்கிட்டு குழந்தைக்கு சொல்லி தரது. சூப்பர் சூப்பர். ஆமா. இல்ல அவங்க 2 பேருமே கிளாஸ்ல இருக்காங்க சார். ஓ சூப்பர். 2 பேருமே கிளாஸ்ல இருக்காங்க. அம்மாவும் வாழ்த்துக்கள் கத்துக்கலாம். அந்த வாழ்த்துக்கள். அம்மா டாக்டர் அவங்க. வெட்டரி டாக்டர். டாக்டருங்களா? அவங்களும் ஆமா சார், டாக்டர் அவங்க. சூப்பர் அவங்களும் சூப்பர். கத்துக்கிறாங்க. இங்க பாருங்க. இது இல்ல. இங்க பாருங்க. இந்த ஸ்கிரீன் காமிக்கிறேன் பாத்தீங்களா? மேல இருக்கிறது பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங், கீழ இருக்கிறது அம்மாவோட ஹேண்ட். சார் சூப்பர் சூப்பர் சார். கீழ இருக்கிறவங்க வெட்டரி டாக்டர், மேல இருக்கிறவங்க அந்த பொண்ணு செகண்ட் டு 3rd டு 4th போகுது. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால ஒரு ஆர்வத்தோட அவங்களும் கத்துக்கிறாங்க. சூப்பர். நிறைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கத்துக்கிறாங்க. இது எல்லாமே அந்த இதுல அந்த பக்கத்துல தான். இவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு பாருங்க. 8வது படிக்கிற பையன். சூப்பர் சூப்பர். இவனோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இது மட்டும் ஒண்ணே ஒன்று மட்டும் காமிக்கிறேன். அவனோட சாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்றதுக்கு இங்க பாருங்க. இது இப்ப நான் காமிச்சனோட ஹேண்ட் ரைட்டிங், பழைய ஹேண்ட் ரைட்டிங் காமிச்சிருக்கோம் பாருங்க. இதான் மேல. இப்படி இருந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரே வாரத்துல இப்படி கொண்டு வரணும். சூப்பர். வித்தின் 1 வீக்ல. சூப்பர். 1 வீக் தான் சார். அதான் சார். இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்க அழகா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் பேரண்ட்ஸ். ஸ்கூல் டேட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். 10ன்னு சொல்லிட்டாங்க. 10ஆம் தேதி வரைக்கும் அப்ப இந்த போயிருக்கு. லீவுங்கிறதுனால அவங்க அழகா கத்துக்கலாம். இந்த 1 வீக் லீவ். 1 வீக்ல சூப்பரா நம்ம கத்துக்கலாம். கண்டிப்பா சார். நான் இப்போ டீடைல் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க சார் நீங்க. நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காங்க சார்? வேற ஒண்ணும் இல்லைங்க சார். ஓகே ஜீனியஸ், நான் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன் ஜீனியஸ். உங்களுக்கு தெரியுதா பாருங்க. நீங்க ஸ்டாப் கொடுத்தீங்களா சார் ஷேர் ஸ்கிரீன்? இருங்க சார், நான் ஒரு நிமிஷம் நான் பண்றேன். அது எங்க பண்றேன் சார். தேங்க்யூ சார். நம்ம ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க சார். தெரியுங்க சார். ஜீனியஸ் நோட் பண்ணிக்கோங்க ஜீனியஸ். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்துக்கோங்க. இப்போ கிளாஸோட டைமிங்கில் சொல்ல போகிறோம். பேரண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி அன்போடு கேட்டுக்கிறோம். சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸும் கலந்துக்கலாம், குழந்தைகளும் கலந்துக்கலாம்.
கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் மண்டே ஜீனியஸ், மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3/6/2024 மண்டேல ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 6 to 7 ஜீனியஸ், 6 to 7. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஜீனியஸ், லைவ் கிளாஸ் கலந்துக்க முடியுங்கிறவங்க லைவ் கிளாஸ் கலந்துக்கலாம். அப்படி நம்ம ஜீனியஸ் பாலா சொன்ன மாதிரி நான் ஒர்க்கிங் பீப்புள் லேட்டா வருவேன் வீட்டுக்கு அப்படின்னா ஃபீல் பண்ண வேண்டாம் ஜீனியஸ். ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவாரு, நீங்க அழகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் வீடியோ வந்து டெய்லி கிளாஸ் சென்ட் பண்ணிடுவாரு, நீங்க அழகா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் 6 days ஜீனியஸ், 6 நாள். ஓகேங்களா? மண்டே டு சாட்டர்டே, கம்மிங் மண்டே டு சாட்டர்டே 6 days டியூரேஷன் ஜீனியஸ். 6 daysக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் ஜீனியஸ், நீங்க அழகா சூப்பரா கொண்டு வந்துருவார் ஜீனியஸ். அதுக்கு நான் முழு கேரண்டி ஜீனியஸ். 100% வந்து சாரோட கிளாஸ்க்கு நான் 100% நான் கேரண்டி ஜீனியஸ். நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சார் விஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேரில் நான் பார்த்துருக்கேன் ஜீனியஸ், அவர் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்கும்போது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணும்போது நிறைய ஒரு இது நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். குழந்தைகிட்ட பேரண்ட்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்போது தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் ஜீனியஸ். நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதும்போது தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும், மற்றவங்க மத்தியில் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். இன்னொன்று மார்க் சூப்பராக கிடைக்கும் ஜீனியஸ், ஹேண்ட் ரைட்டிங் மார்க் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் 600 rupees ஜீனியஸ் பர் டே. ஒரு நாளைக்கு பர் டே 100 rupees, 6 days 600 rupees. ஆனால் இன்னைக்கு பே பண்ணுறவங்களுக்கு, டுடே இன்னைக்கு பே பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 25 sheetsக்கு வந்து 500 மட்டும் பே பண்ணீங்க போதும் ஜீனியஸ். அதாவது இன்னைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பே பண்ணுறவங்களா இருந்தால் 100 rupees டிஸ்கவுண்ட் ஜீனியஸ், 500 மட்டும் பே பண்ணால் போதும். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 seats தான் ஜீனியஸ் அவைலபிள், 40 பேர் தான் கலந்துக்க முடியும். ஸோ உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 98 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது நோட்டில் எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் எங்கள் நம்பர் தெரியும், எங்கள் விஜயன் சேவ் பண்ணியிருப்பீங்க. சேவ் பண்ணாதவங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் பூபதி சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லி தருவார். 9842616790. நீங்கள் பே பண்ணிட்டு ரிசிப்டை இப்போ இருந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. முதல் 25 பேர்த்துக்கு வந்து 500 rupees மட்டும் பே பண்ணால் போதும். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பே பண்ணுறவங்க 25 sheets தாண்டினா கூட அவங்களுக்கு வந்து 500 rupees தான் ஜீனியஸ். சப்போஸ் நாளைக்கு பே பண்ணால் மட்டும் நீங்கள் ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் 500 பே பண்ணும்போது 600 பே பண்ண மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பே பண்ணுறவங்களா தான் நீங்கள் எங்கிட்ட கன்ஃபார்மே பண்ண வேண்டாம், 500 மட்டும் பே பண்ணால் போதும் ஜீனியஸ். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க IWJன்னு ஷேர் பண்ணிடுங்க. நல்ல விஷயம் தள்ளி போட வேண்டாம் ஜீனியஸ். இவ்வளோ குறைவான பீஸில், அதுவும் லெஸ் தேன் 100 rupees per day. நம்ம எத்தனையோ காசு எதுக்கு செலவு பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே உங்களுக்கு அது எத்தனை ரூபா ஆகும் உங்களுக்கு தெரியும், ஒரு 10 minutes. அதே மாதிரி டூர் போனால் 1 day ஹாப்பினஸ். இது உங்கள் லைஃப் டைம் ஒரே ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், வாழ்நாள் ஃபுல்லாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஜீனியஸ். இப்போ வெரி குட் ஜீனியஸ் பாலா, வாழ்த்துக்கள், சூப்பர். ஸோ இன்னைக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இதே நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஜிபே பண்ணுறவங்க பண்ணலாம், ஃபோன்பே பண்ணுறவங்க பண்ணலாம். சப்போஸ் இந்த நம்பர் சர்வர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு பே பண்ணும்போது சப்போஸ் சர்வர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பர் வந்து ஜிபே நேம் வந்து விஜய் ஜீனியஸ். இப்போ செகண்ட் எழுதி போடுறது வந்து ஜிபே நேம் வந்து கௌசல்யா. 9629166431. ஓகே சுஜாதா ஜீனியஸ், வாழ்த்துக்கள். பே பண்ணி இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்க, இங்கே வந்துருச்சு, வாழ்த்துக்கள். இன்னொரு சொல்கிற ஜீனியஸ், ஃபர்ஸ்ட் சொன்ன நம்பர் வந்து விஜய்ங்கிற நேம் ஜிபே நேமு. சப்போஸ் சர்வர் ப்ராப்ளம்னா நீங்கள் செகண்ட் நம்பர் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கௌசல்யாங்கிற நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 9629166431. உங்ககிட்ட ஜிபே இருந்தால் பண்ணலாம், அல்லது நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது செல்ஃபோன் ஷாப் எல்லா செல்ஃபோன் கடையிலையும் ஜிபே ஃபோன்பே ஆப்ஷன் இருக்குது ஜீனியஸ். ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க 10 செகண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது நேம் மட்டும் அனுப்பிச்சிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது ஸ்டூடெண்ட்டோட நேம் அல்லது பேரண்ட்ஸோட நேம் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்க கலந்துக்கலாம். ஒரு மொபைலில் நீங்கள் பேரண்ட்ஸும் கலந்துக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கலாம். இப்போ செகண்ட் அவங்களும் பே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, வாழ்த்துக்கள்.
அப்போ இன்னும் 38 சீட்ஸ் தான் ஜெனியஸ் இருக்கு. 40 பேர்த்துல இப்போ 2 பேர் பே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்ணை முடிச்சு ஜாயின் பண்ணலாம் ஜெனியஸ். ஏன்னா அதுக்கு 100% நீங்க நான் கேரண்டின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஏன் கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, நான் எல்லாருமே அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஜெனியஸ். சார் வந்து ரொம்ப அருமையா டீச் பண்ணுவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர் எடுத்து ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர் சொல்லி தருவாரு. திங்க் பண்ணி பாருங்க, less than 100 rupees per day. ஒரு நாளைக்கு 100 ரூபா விட கம்மியாக தான் வருது. பர் 500 rupees ஃபீஸ் பே பண்றவங்களுக்கு 6 daysக்கு 500 rupees. நீங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா சாரோட பர்சனல் நம்பர் கொடுப்பேன் ஜெனியஸ். நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறவங்களுக்கு சாரோட பர்சனல் நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன், கொடுப்பேன். நீங்க சாருக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சார் அப்படியே நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். கூகுள் மீட்ல நடக்கும் ஜெனியஸ். இது வந்து கூகுள் மீட்ல நடக்கும். பிளே ஸ்டோர்ல போய் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் மீட் ஆப். லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லைவ் கிளாஸ் கொடுங்க. லைவ் கிளாஸ் அட்டன் பண்றது சிரமங்கிறவங்க ரெக்கார்டிங் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டு மறுபடியும் இனி ஒரு 3 months 4 months அகைன் இந்த கிளாஸ் வைக்கும்போது நீங்க லைவ் கிளாஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த உங்களுக்கு தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நாங்கள் இந்த கிளாஸ் லாஸ்ட்டாக வச்சது வந்து 1 year ஆயிடுச்சு ஜெனியஸ். போன வருஷம் ஜூன் மாதம் வச்சோம், லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வச்சோம். அதுக்கப்புறம் இப்போதான் வச்சிருக்கோம். 1 வருஷத்துக்கு கழிச்சு இந்த கிளாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மணி கூட சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம், உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் டைமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் முக்கியமாக நேரமும் வாய்ப்பையும் நம்ம ரொம்ப சிரமம் ஜெனியஸ். மறுபடியும் இந்த கிளாஸ் எப்போ கிடைக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, டியூஷன் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. ஸோ கரெக்டான நேரத்தில் இப்போ கவர்மெண்ட்டும் உங்களுக்கு 10ன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் டேட் வந்து ரீஓப்பனிங் டேட் வந்து இந்த மண்டேல ஜெனியஸ், நெக்ஸ்ட் வீக்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு நேமு சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. சாரோட நம்பர் அனுப்பிச்சிடுவேன். சாருக்கு பர்சனலாக கால் பண்ணி நீங்கள் நேம் பதிவு பண்ணிட்டு சார் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறட்டும். ஏன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இருந்தாங்கன்னா இந்த கிளாஸ் பற்றி சொல்லுங்கள், அவங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணி பயன்பெறட்டும். ஒரு நல்ல விஷயம் போது நம்ம அழகாக கொண்டு போகலாம் ஜெனியஸ். வரிசையாக பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஜெனியஸ், வாழ்த்துக்கள் ஜெனியஸ். இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்க 600 பே பண்ண வேண்டாம் ஜெனியஸ். இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 500 மட்டும் பே பண்ணா போதும். சீட்ஸ் கம்மியா இருக்கனால பே பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு உங்க நேம் சீக்கிரம் பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜெனியஸ். நீங்க எல்லாருமே லைஃப்ல சூப்பரா ஒரு வாழ்த்துக்கள் ஜெனியஸ். உங்க பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிடுங்க. அருமையான கிளாஸ்ல உங்களை சேர்த்து வர உங்க பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிடுங்க. இது நிறைய பேரண்ட்ஸோட 1 day சேலரி அல்லது 2 days சேலரியா இருக்கு ஜெனியஸ். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நாள் உழைப்பை கிஃப்டா கொடுக்குறோம் ஜெனியஸ். ஸோ பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம். ஏஜ்ங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான், யார் வேணா கலந்துக்கலாம். ஆர்வம் இருந்தால் போகும் ஜெனியஸ். தேங்க்யூ ஜெனியஸ். சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. 1 year கழிச்சு இப்போ நம்ம மீட் பண்ணுறோம். உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்போ பே பண்ணி ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சார். யாருக்கெல்லாம் அனுப்புறாங்களோ உங்கள் பர்சனல் நம்பர் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் சார். உங்களுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க சார். நீங்கள் அவங்கள புது வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுங்க சார். வழக்கம் போல் நியூ வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுங்க சார், கூகுள் மீட் லிங்க். நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன் சார். ஓகே சார், அதே மாதிரி பண்ணிடுறேன். நான் விஜய் சார் குரூப் அப்படின்னு போட்டு ஒரு புது நியூ குரூப் ஆரம்பிச்சுக்கிறேன். அதுல வந்து படிப்படியாக நம்ம ஆரம்பிச்சிருவோம். நம்ம திங்கக்கிழமையிலேருந்து 6 to 7 நம்ம பார்ப்போம் சார். ஓகே சார், ஈவினிங் 6 to 7. ஓகே சார். ஓகே, நீங்க ரெக்கார்டிங் வீடியோ அந்த குரூப்லயே போட்டுருவீங்க சார், வாட்ஸ்அப் குரூப்லயே போட்டுருவீங்க. ஓகே சார், ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடியறப்ப அந்த வீடியோ போட்டுறேன். ஓகே சார். சார் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டிங் வீடியோ பார்த்து இது பண்ணிக்குவாங்க, பிராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஜீனியஸ் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு ரெக்கார்டிங் வீடியோவும் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா ரொம்ப லக்கி பர்சனுக்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜீனியஸ். ஏன்னா நிறைய கிளாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைவ் கிளாஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் அந்த கிளாஸ் கிடைக்காது ஜீனியஸ். ஆனால் உங்களுக்கு தாயன்போட லைவ் கிளாஸ் இருக்குது,
சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா இல்லை அட்டன் பண்ண முடியும், ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் லைவ் கிளாஸ் கொடுங்க. வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வரிசையாக எங்களுக்கு பே பண்ணி ரிசிப்ட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் ஷேர் ஸ்கிரீன் கூட கொடுக்குறோம். இவங்க அனுப்புனவங்க எப்படி அனுப்பிச்சிருக்காங்க பார்த்துக்கங்க. நேமோட அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அனுப்பணும் ஜெனியஸ். பாருங்க, வெரி குட். ஜீனிஸ் ரோஹித் பே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் நேம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெரி குட். அடுத்தது கோகுல கிருஷ்ணன் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங். வெரி குட், சூப்பர். அவங்களும் பே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சூப்பர். இப்போ வரிசையா பே பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சிவனங்கை. இவங்க ஜீனியஸ். இவங்க திருக்குறள் வேற லெவல கலக்குவாங்க ஜீனியஸ். 1330 குரலும் சொல்லிடுவாங்க ஜீனியஸ். சின்ன குழந்தை ஜீனியஸ். ஸோ இவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பெருமையா சொல்லிக்கலாம் ஜீனியஸ். 1330 குரலையும் சொல்ற ஃப்ரெண்டு எங்க குரூப்ல இருக்காங்க அப்படி சொல்லி நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள் ஜீனியஸ். இந்த குழந்தை செம்ம டேலண்ட் ஜீனியஸ். ஸோ இவங்களும் ஜாயின் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜாயின் பண்ண உங்க பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிடுங்க. வெரி குட். வரிசையா பே பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இப்போ ஒருத்தர் பே பண்ணிட்டாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ஆருத்ரன், வாழ்த்துக்கள் ஜீனியஸ். உங்க பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிடுங்க. அருமையான கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர். ஓகே ஜீனியஸ். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்கள் நேமும் ஸ்க்ரீன்ஷாட் கீழே அனுப்பிச்சிடுங்க. எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நேம் சேவ் பண்ணுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனை மறக்காமல் சொல்லுங்கள் ஜீனியஸ். ஏன்னா ஒரு கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமம். இந்த வாய்ப்பு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க ஜீனியஸ். ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ் எங்கே நடத்துகிறாங்க அது தெரியாமல் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இது கிளாஸ் அட்டன் பண்ணுற மூலம் பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் அவங்க சேஞ்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஜீனியஸ் அவங்க தேங்க் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களும் பயன்பெறுவாங்க உங்க கூட. தேங்க்யூ ஜீனியஸ். இப்போ ஒருத்தர் பே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். வரிசையாக பே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு நேம்ஸ் இது பண்ணிடுறேங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஜீனியஸ் யாருக்காவது ஜிபே ஃபோன்பே இல்லைன்னா எங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். அக்கௌண்ட்ல கூட நீங்க பே பண்ணிக்கலாம். 40 சீட்ஸ் தான் ஜீனியஸ் இருக்கு. இப்பவே கிட்டத்தட்ட நிறைய பேர் பே பண்ணிட்டே வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு பே பண்றோம். ஜீனியஸ் சிவராதி, வாழ்த்துக்கள் ஜீனியஸ். உங்க பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிடுங்க. அருமையான கோர்ஸ் சேர்த்து விட்டுருக்காங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸும் அட்டன் பண்ணுங்க. குழந்தை கூட ஒரே மொபைல்ல நீங்க பேரண்ட்ஸும் சேர்ந்து அட்டன் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நம்ம அழகா இருக்கும்போது தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கே தன்னம்பிக்கை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஜீனியஸ் பாலா அவங்களும் சேர சொல்லியிருக்காங்க. ஓகே ஜீனியஸ். வரிசையா பே பண்ணி இப்பவே 5 பேருக்கு மேல பே பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஜீனியஸ். பாருங்க வரிசையா வந்துட்டே இருக்குது. சூப்பர். 40 சீட்ஸ் தான் இருக்குங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள புக் பண்ணிருங்க. உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பே பண்ணுறோம். 500 மட்டும் பே பண்ணா போகும் ஜீனியஸ். தேங்க்யூ ஜீனியஸ். நீங்க எல்லாரும் லைஃப்ல சூப்பர் ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியஸ். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயிர் புகழ் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஜீனியஸ். எங்க ஜிபே நம்பர் இன்னொரு சொல்லிடுவோம் ஜீனியஸ். நோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கார்டிங் வீடியோ நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்தும் நிறைய பேர் சேருவாங்க. ஸோ சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. அதுக்குள்ள இப்போ ஒருத்தர் பே பண்ணிட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பர் ஜீனியஸ். நேம் அனுப்புவாங்க. ஓகே சூப்பர். ஓகே ஜீனியஸ். நீங்க ஜிபே நம்பர் நோட் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. 9842616790. இப்போ ஓகே சூப்பர். சப்போஸ் சர்வர் ப்ராப்ளமா இருந்தா எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் வேற நம்பர் சொல்றோம். அப்படியே போர்டில் எழுதி போட்டேன். அந்த நேம் வந்து கௌசல்யான்னு வரும். 9629166431. நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜீனியஸ். விஜய் ஆர் கௌசல்யா நேம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜிபே பண்ணிடுங்க. யாருக்கு நம்ம ஜிபே பண்றோமா இருந்தாலும் நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஜீனியஸ்.
ஓகே ஜெனியஸ். பே பண்ணி ரிசிப்ட் மறக்காம சென்ட் பண்ணுங்க ஜெனியஸ். அப்போதான் யார் சென்ட் பண்ணீங்க எங்களுக்கு தெரியும் வித் நேமோட. தேங்க்யூ ஜெனியஸ்.